அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முறைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி வருகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதங்காலம். தந்தையின் இறப்பினை தமையன் ராமன் அறியாத துன்பத்தையும் தாங்கியவாறே ஈமச்சடங்கினை செய்த பரத சகோதரர் மேல் மக்கள் அன்பினை வெளிப்படுத்தினர். பாடல் எண் 996. அருந்தந்தை இறந்ததையும் அறியாத அண்ணனையும் கருதியதா பெருந்துன்பம் காலனவே வளர்ந்ததையும் இருந்தங்கே கண்டவர்கள் எல்லோரும் உளமதனா வருந்தி அங்கே அவர் உறவை வளரும் அன்பை குழைத்தனரே. இதுவே 996வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அருந்தந்தை இறந்ததையும் அறியாத அண்ணனையும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். தங்களுடைய அருமை மிகுந்த தந்தையாகிய தயரதர் இறந்ததையும் கூட அறியாமல் தண்டக வனத்துக்கு வனவாசம் செய்ய சென்ற காரணத்தால் அந்த தந்தையின் இறப்பு செய்தியும் அறிய முடியாமல் தங்களுடைய தமையனாகிய ராமனும் சீதையும் இலக்குவனும் அந்த தண்டக வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த துன்பமான சூழலையும் உள்ளத்திலே தாங்கிக் கொண்டவாறே ஈமச்சடங்கினை செய்து முடித்த அந்த பரத சகோதரர் இருவரையும் கருதியதா பெருந்துன்பம் காலனவே வளர்ந்ததையும் அவர்கள் இருவரையும் உள்ளத்திலே எண்ணியதா கோசல நாட்டின் மக்கள் யாவருக்கும் துன்பமானது காட்டிலே மரங்கள் அடர்ந்து பெருகி வளர்வதைப் போல அந்த மக்களுடைய உள்ளத்திலும் துன்பமானது அடர்ந்து பெருகி வளர்ந்தது. அது மட்டுமன்றி அந்த பரத சகோதரர் இருவருக்கும் கூட தங்களுடைய அண்ணன் தந்தை இறந்ததை அறியவில்லையே என்ற ஏக்கம் துன்பமாக மாறி அந்த துன்பம் அவருடைய உள்ளத்திலே பெரும் காலை போலவே பறந்து அடர்ந்து வளர்ந்து இருந்தங்கே கண்டவர்கள் எல்லோரும் உளமதனா. அவ்வாறு துன்பமானது பெருகி வளர்ந்ததை அந்த பரத சகோதரருடன் ஈமச்சடங்கு நடைபெற்ற இடத்திலே இருந்தவாறே பார்த்து வந்த அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் தம்முடைய உள்ளத்தினால் வருந்தி எங்கே அவர் உறவி வளரும் அன்பை குழைத்தனரே. வருந்தியவாறே அந்த சகோதரர் மேல் பெரும் இரக்கம் கொண்டவாறே அந்த சகோதரர் இருவரும் அடைவதற்காக தம்முடைய உள்ளத்திலே வளர்ந்து எழக்கூடிய பெரும் அன்பினை குழைத்தெடுத்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக. இதுவே 996வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 997வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.